ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபோட்டோகிராஃபியை கரியராக எடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்க டிகிரியை டிஸ்கன்டினியூ பண்ண போகிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யூடியூப் சேனலில் வர கமெண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் நேரில் கேட்குறது பார்த்திங்கன்னா, சார் இப்போ நான் வந்து ஒரு டிகிரி படிச்சுட்ருக்கேன், எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வந்து இதை டிஸ்கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், இது வந்து எனக்கு செட் ஆகலை, எனக்கு வந்து நான் ஃபோட்டோகிராஃபியில் தான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஒரு முடிவா அப்படின்னு கேட்டால், ஃபோட்டோகிராஃபியை கரியராக எடுக்கிறது வந்து கரெக்டான முடிவு தான். அது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது வந்து உங்களோட சாய்ஸு. ஆனால் இந்த டிகிரி படிச்சுட்டு இருக்க டிகிரியை வந்து நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அது வந்து ஒரு தப்பான விஷயம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இந்த ஃபீல்டு என்ட்ரு ஆகிறீங்க, நல்ல இந்த ஃப்ரீடம் இருக்கும், நிறைய பேருக்கு என்ஜாய் பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போகிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேபி அதனால தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு எப்பயுமே வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கணும். இப்போ இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனை பற்றி யோசிக்காதீங்க. நான் என்ன பண்ணணும்னா, ஒரு 10 வருஷம் ஆயிடாக தான் யோசிப்பேன் எல்லா விஷயத்தையுமே. ஸோ இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு 3-4 இயர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறீங்க ஃபீல்டில். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன க்ரோத்தாக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினர் ஆவீங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரெயினர், நான் வந்து ஒரு ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஷாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே வந்து சரி, இது ஒரு சர்டிஃபைடு நம்ம ட்ரெயினராக, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபைடு மாஸ்டர் ட்ரெயினர். ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஒரு சர்டிஃபைடு ட்ரெயினர் ஆகணும் அப்படின்னு நம்ம போய் அதை பற்றி என்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிகிரி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த டிகிரி வந்து ஹெல்ப் பண்ணி, நீங்கள் டிகிரி படிக்கிறீங்களோ இல்லை ஒரு ஐடிஐ கிராஜுவேட்டாக இருக்கீங்களோ, தயவுசெய்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்கள் கரியரில், உங்கள் ஃபோட்டோகிராஃபி கரியரில் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து பிஇ தானே படிக்கணும், இது எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. எடுத்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிடுங்க. ஸோ அது வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார், நான் வந்து ஒரு 10th தான் படிச்சிருக்கேன், நான் ஒரு +2 தான் படிச்சிருக்கேன், நான் வந்து டிகிரி டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன், நான் எப்படி ஒரு ரெக்கக்னைஸ்டு ஃபோட்டோகிராஃபர் ஆகிறது, இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து எப்படி நான் வந்து ஒரு சர்டிஃபைடு ஃபோட்டோகிராஃபர் ஆகிறது அப்படின்னு பார்த்தா, அதுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சார், இது வந்து வீடியோ பண்ணோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து அதுக்கான டிப்ஸு நான் தரேன், அது எப்படி வந்து பண்ணணுங்கிற ப்ராசஸ்ஸு நான் தரேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டில் தென், bye.